அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று ஆஷாட பஞ்சமி. வாராகி அன்னையின் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள், 3 நாட்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்று மதியத்தின் முதல் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம பஞ்சமி திதியில் வாராகி அன்னையை வழிபாடு செய்வோம். இப்போ நம்மளுக்கு ஆஷாட நவராத்திரியும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னையை நம்ம வழிபாடு செய்வோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். அதிலேயும் நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமியாக வருகிறது. நம்ம குடும்பம் முன்னேறணும், நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கி நம்மளும் செல்வச் செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவருமே வாராகி அன்னையை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நவராத்திரி வழிபாடு செய்தவர்கள் மட்டும்தான் சொல்லணுமா, மற்றவர்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இது நீங்க நவராத்திரி வழிபாடு செய்தாலும் சரி, இல்ல செய்யல நாங்க பஞ்சமி வழிபாடு மட்டும்தான் செய்யறோம், இன்னைக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால வாராகி அன்னை வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். சரி, இப்ப இந்த பஞ்சமி திதி எப்ப ஆரம்பிக்குது, எப்ப நிறைவடைகிறது அப்படின்னு நம்ம பார்த்திடலாமா? இன்று மதியம் 12:59 பஞ்சமி திதி ஆரம்பிச்சு நாளைக்கு மதியம் 1:08 நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது நிறைவடைகிறது. அப்போ இன்று மதியத்திலிருந்து நாளை மதியம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இன்று மாலை 6 மணிக்கு மேல நவராத்திரி வழிபாடுகள் செய்யறீங்க அப்படின்னா அதுலயே இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லம்மா நாங்க இன்னைக்கு சண்டே, நாங்க நவராத்திரி வழிபாடெல்லாம் செய்யல, வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறவங்க நாளைக்கு மதியம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் நாளைய தினம் செய்யலாம். ஏன்னா நாளைய தினம் மதியம் நம்மளுக்கு 1:08 வரைக்கும் இந்த பஞ்சமி தீதி அப்படிங்கிறது இருக்குது. நீங்க மதியம் 1 மணி வரைக்குமே தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. நம்ம குடும்பத்துல பல கஷ்டங்கள் இருக்கும். பொதுவாகவே நாம வாராகி அன்னையை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். அது வரைக்கும் இருந்த எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல எதிரிகள் இருப்பாங்க. அந்த எதிரிகளின் தொல்லைகளை அடிச்சு விரட்டி நம்மளுக்கு ஒரு தொந்தரவு இல்லாம நம்ம லைஃபை முன்னேறுவதற்கு அந்த எதிரிகளை நம்மிடம் அண்டவே விட மாட்டாள் வாராகி அன்னை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கண் திருஷ்டிகள், பில்லி, சூனியம், ஏவல் இது மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் கூட இந்த வாராகி அன்னையை வழிபட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். நீங்க இன்று மாலையில சொன்னாலும் சரி, இல்ல நாளை காலை நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாராகி அம்மனினுடைய திருவுருவ படத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் ரொம்ப விசேஷம். இந்த ஆஷாட பஞ்சமியில 5 வகையான பூக்களை வைத்து நாம அம்மாவை அலங்காரம் செய்து வழிபாடு செய்வோம். ஒன்று செம்பருத்தி பூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருதாணி பூ, மாம்பூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம்பூ, மல்லிகை பூ. இந்த 5 வகையான பூக்களை வாராகி அன்னைக்கு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா? இந்த எளிய 5 வரி மந்திரத்தை நீங்க இன்று மாலை சொன்னாலும் சரி, இல்ல நாளை காலை சொன்னாலும் சரி, சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி உள்ளன்போடு வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஓம் ஐம் வாராகி நமக, ஓம் க்ளீம் வாராகி நமக, ஓம் க்ரூம் வாராகி நமக, ஓம் ரம் வாராகி நமக, ஓம் லம் வாராகி நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நீங்க நவராத்திரி பூஜை வழிபாடுகள்லாம் செய்யறீங்க அப்படின்னா நாணயத்தால் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சதை, பூக்கள், இதுல உங்களுக்கு எது விருப்பமோ அதுல அர்ச்சனை செய்யுங்க. குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம். இது மாதிரி 108 முறை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யுங்க. எதுவுமே இல்லையா, அந்த மந்திரத்தை
ஒரு 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் பண்ணிட்டு வாராகி அன்னையை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை வாராகி அன்னையிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சிறப்பானதும் கூட. இந்த நாள்ல நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் 3 நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இல்லைங்களா? இந்த நாள்ல இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாத வேண்டுதல்கள், நாள்பட்ட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம். கண்டிப்பா நாளைய தினம் இல்லை இன்று மாலை நீங்க உங்களுக்கு எப்ப சொல்வதற்கு வசதி வாய்ப்பா இருக்குதோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பஞ்சமி திதியில தான் நம்ம வழிபாடு செய்யணுமா, எங்களுக்கு நாளை மாலை வழிபாடு செய்ய முடியாதா அப்படின்னா, பஞ்சமி திதி நம்மளுக்கு மதியம் 1:08 நிறைவடைகிறது இல்லைங்களா? அப்போ பஞ்சமி திதி இருக்கும் பொழுது நம்ம வழிபாடு செய்வது கூடுதல் பலனை கொடுக்கும். வாய்ப்பே இல்லை, நாங்கள் மாலை தான் வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் திதி இருக்கும்போது செய்கிறப்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, 5 வகையான பூக்களை நாம் இந்த பஞ்சமி திதியில் வாராகி அன்னைக்கு வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வீட்டில் 16 செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாம்பூ அப்படிங்கிறது இந்த டைமில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம மாங்காய் காய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய டைம், இப்போ பூ கிடைப்பது ரொம்ப அரிது அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடச்சிருச்சுன்னா ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இந்த மருதாணி பூ ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவும் உங்களுக்கு கிடைக்கும், மாதுளம் பூவும் உங்களுக்கு கிடைக்கும். மாம்பூ தான் கொஞ்சம் கஷ்டம், மல்லிகைப்பூவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 5 வகையான பூவுமே வாராகி அன்னைக்கு ரொம்ப உகந்த பூ. இந்த பூக்களை வைத்து நம்ம வாராகி அன்னைக்கிட்ட என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த பூக்களுக்கு உண்டு. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பூக்களை வச்சு வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியம் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி தான், கிழங்கு வகைகளை வழிபாட்டுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். நன்மை கூர்மையான அந்த ஆயுதங்களை கொண்டு மண்ணை தோண்டி தான் அதை சாப்பிடுவாங்களாம் வாராகி அன்னை. அதனால தான் கிழங்கு வகைகள் அவளுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் ஒரு வெளியில் போகிறீங்க, இல்லை ஒரு பிரச்சனை, அதை நம்மளுக்கு ஃபேவராக அது முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அன்னைகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூவை வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா மரகந்தம் இருக்கும் இல்லைங்களா? அதை பார்த்தீங்கன்னா அந்த மரகதத்தை நீங்கள் அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பில் அப்படியே சின்ன சின்னதாக நசுக்குனீங்கன்னா அப்படியே வரும். அதை ஜவ்வாது கூட கலந்து உங்களுடைய நெற்றியில் வச்சுட்டு போகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் அப்படிங்கிறது வெற்றி அடையும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.